السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. قال النبي صلى الله عليه وسلم: إذا كان يوم القيامة شفعت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூலுமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நபிமார்கள், ரசூலுமார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், இஸ்லாமியர்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாராக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் முஹம்மதுல் முர்தவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் தந்தார் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சுகத்தோடு
உயர்வான கண்ணியமான ஒரு நிறைவான அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் அனைத்து படைப்புகளின் சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களை விட்டும், கடன் வாங்கும் சூழ்நிலை விட்டும், வட்டி வாங்குவது கொடுப்பது போன்ற தீமைகளில் இருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், அனைத்து முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான பாசமும் நேசமும் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய நிர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் இன்றைக்கு 7வது நாள் நோன்பு வச்சிருக்கிறோம். 6 நாள் ஓடிடுச்சு, வந்தது தெரியல, விறுவிறுன்னு ஓடி போயிடுச்சு. இன்னும் 22 நாளா அல்லது 23 நாளான்னு தெரியல. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வழியிலே செலவு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் ஒரு அருளை இறக்கி இருக்கிறான் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 100 ரஹ்மத்தை இறக்கி வைத்து அதில் ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். மீதி 99 ரஹ்மத்துகளையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த ரஹ்மத்துண்டா என்ன? நம்ம நேற்று பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னா யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்த சேவைகள் என்ன? நம்மீது அவர்கள் வைத்திருந்த நேசமும் பாசமும் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, தங்களை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தான தவிர நாம் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லுவான். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இதுல இருந்து இந்த மாவையும் இல்லாவையும் எடுத்துட்டோம்னா, நபியே உங்களை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வரும். அதே இந்த மாவையும் இல்லாவையும் வச்சு நம்ம அர்த்தம் வச்சோம்னா, ஒமா அர்சல்நாக, நபியே தங்களை அனுப்பவில்லை, இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை அப்படின்னு அர்த்தமாகும். ஆனா ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தம் தான். இந்த மாவையும் இல்லாவையும் எடுத்துட்டோம்னு சொன்னா, நபியே உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ட்டு தான் வரும். அதே நேரத்துல மாவையும் இல்லாவையும் வச்சு நம்ம அர்த்தம் வச்சாலும் ரஹ்மத்தாகவை தவிர அனுப்பவில்லைன்னு அர்த்தம். அப்போ ரஹ்மத்தாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வரும். ரெண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான அர்த்தம் தான். ஆனா
இமாம்கள் சொல்லுவாங்க, மலைக்கும் மடுவுக்கும் மத்திய உண்டான வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எப்படிங்க? லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர. இந்த லாவை இல்லாவை வச்சு நம்ம சொன்னோம் சொன்னா இப்படித்தான் அர்த்தம் வரும். லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் வேறு யாரும் இல்லை. இந்த லாவுக்கு இல்லான்ற அர்த்தம் வரும். அதே மாதிரி இந்த ஆயத்துல மாவுக்கு இல்லை என்ற அர்த்தமும் வரும். லாவுக்கும் மாவுக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும், இல்லை என்ற அர்த்தம் தான் வரும். அப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதம் எப்படி இருக்குன்னா, வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர. அப்படின்னா அல்லாஹுவை தவிர வேற வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த லாவை இல்லாவை எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதே அர்த்தம் தான் வரும். இலாஹ அல்லாஹு அப்படின்னு வரும். வணங்கப்படுபவன் அல்லாஹ் தான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா ரெண்டுக்கும் மத்தியில நிறைய வித்தியாசங்களை இமாம்கள் எழுதுவாங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த லாவையும் இல்லாவையும் எடுத்துட்டோம்னு வைக்கிறேன், இலாஹ அல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல நிறைய கடவுள்கள் இருக்கிறது, நிறைய கடவுள்கள் இறைவன்கள் இருக்கிறாங்க, படைக்கப்பட்டது நிறைய இருக்குது. அதுல அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அர்த்தத்தை அங்க கொடுக்கும். இந்த லாவும் இல்லாவையும் சேர்த்தாதான் உலகத்துல எந்த கடவுளும் இல்லை அல்லாஹுவை தவிர அப்படிங்கிற அர்த்தம் வரும். ரெண்டுக்கு கருத்து ஒண்ணுதான், ஆனா வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. கருத்து என்னமோ ஒண்ணுதான், பெரிய கருத்துக்கள் மாற போறது இல்லை, ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான். ஆனால் வித்தியாசம் அதிகம். இந்த லாவை இல்லாவை எடுத்துட்டா உலகத்துல நிறைய கடவுள்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறது. அந்த கடவுள்ல அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அப்படிங்கிற அர்த்தம் அங்க கொடுக்கும். இந்த லாவை இல்லாவை எடுத்துட்டா, அந்த லாவை இல்லாவை சேர்த்தாதான் உலகத்தில் கடவுள் என்பது யாரும் கிடையாது அல்லாஹுவை தவிர, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த லாவும் இல்லா வந்தா மட்டும்தான் முடியும். அதே வார்த்தையைத்தான் தன்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொருத்துகிறான். வமா அர்சல்நாக, நபியே தங்களை அனுப்பவில்லை, இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாகவே தவிர அனுப்பவில்லை. இந்த மாவையும் இல்லாவையும் எடுத்துட்டா எப்படி அர்த்தம் வரும்னா, நபியே உங்களை ரஹ்மத்தா அனுப்பி இருக்கோம், நிறைய பேரை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம், அதுல உங்களையும் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் வரும். அங்க நிறைய பேர் நம்ம ரஹ்மத்தாக, நிறைய விஷயங்களை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம், ஆனா அதே நேரத்துல அதே மாதிரி உங்களையும் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். எப்போ? மாவையும் இல்லாவையும் எடுத்து விட்டால். இங்க மாவையும் இல்லாவையும் வைத்து நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, உங்களை தவிர வேற யாரும் ரஹ்மத் என்பது கிடையாது என்ற அர்த்தத்தை அங்க கொடுக்கும். எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா? அப்படின்னா இமாம்கள் சொல்லுவாங்க, அந்த ஹதீஸை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 100 ரஹ்மத்தை அல்லாஹ் படைத்து ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் படைத்து இருக்கிறான், அனுப்பி இருக்கிறான். மற்ற எல்லாம் 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான், மறுமையில அதை யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு இமாம்கள் சொல்லுவார்கள், இந்த ஒரு ரஹ்மத்து இருக்கிறதே, அது நம்முடைய தலைவர், உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த உலகத்தில் உங்களை தவிர வேற யாரையும் ரஹ்மத்தாக அனுப்பவில்லை. இந்த உலகத்தில் எல்லாம் சரியான முறையில் நடைபெறுவதற்கு,
மனிதன் மனிதனாக இருப்பதற்கு, சூரியன் சூரியனாக செயல்படுவதற்கு, சந்திரன் சந்திரனாக செயல்படுவதற்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அது அதனுடைய வேலைகளை சரியாக செய்வதற்கு அருள் வேண்டும் அல்லவா? அனைத்திற்கும் உங்களைத்தான் ஆக்கி இருக்கிறோம் நபியே. அதான் அங்களுடைய அர்த்தம். அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் பாருங்க. தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து புகழ் அனைத்தும், லில்லாஹி அல்லாஹுக்கே சொந்தம். யாரு அந்த அல்லாஹ்னா? யாரு? ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ், அவனுக்கு சொந்தமானது. இந்த ரப்புன்னு சொன்னா அதான் அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரப்புன்னு சொன்னா ஒருத்தர், அதாவது உதாரணம் சொன்னா, ஒரு செடியை, ஒரு வித்துவை பூமிக்குள்ள போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வளர்த்து அப்படியே பெரிய ஆலமரமாக வளர்த்து எடுக்கிறான் பாத்தீங்களா? இவனுக்கு பேரு ரப்புங்கிறது. அது மாதிரிதான் அல்லாஹ் நம்மளை படைச்சு வச்சிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து தாயுடைய கருவறையிலிருந்து வளர்த்து அதை 10 மாசம் உருவாக்கி, அதுக்கப்புறம் குழந்தையாக பெற்றெடுத்து, அதுக்கப்புறம் வளர்த்து இன்னைக்கு பெரிய ஆட்களாக வைத்திருக்கிறான். அவனுக்கு பெயர் ரப்பு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அல்ஹம்து, ஏற்கு நான் ஒரு பயான்ல சொல்லி இருக்கிறேன். அல்ஹம்து அப்படின்னு சொன்ன அந்த அல்லுக்கு உலகத்தில் எந்தெந்த புகழ் இருக்கிறதோ அத்தனையும் அது எடுத்துக்கொள்ளும். உலகத்துல எந்த புகழ், நான் உங்களை புகழ்வது, நீங்கள் என்னை புகழ்வது, வேற யாரும் யாரை புகழ்வது, அதாவது ஒரு தலைவன் தொண்டனை புகழ்வது, ஒரு தொண்டன் தலைவனை புகழ்வது, யார் யாரை புகழ்ந்தாலும் சரிதான். எல்லா புகழும் அது அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். அது அவனுக்கு தான் சொந்தமானது. சில பேர் நினைச்சுவாங்கன்னா, இந்த டிஃபரெண்ட காட்டுறதுக்காக வேண்டி இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பாங்க. இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனா நிச்சயமாக புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அர்த்தம் அங்க வரும். இன்னண்டா நிச்சயமாக, சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வேற மாதிரியான கருத்துக்கள் அங்க அந்த கருத்து ஒன்றாக இருந்தாலும் அங்க அதனுடைய வீரியம் இருக்கிறதுல அந்த தன்மை அங்க கொஞ்சம் கம்மியா போயிடும். இன்னல் ஹம்துன்னா நிச்சயமாக புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு தான். ஆனா வேற யாருக்கும் அங்க புகழ் போகும், ஆனா அல்லாஹ்வுக்கு தான் இங்க சொந்தம்னு சொல்ற மாதிரி வரும். ஆனா அந்த அல் என்ற அந்த அல் வார்த்தையை போட்டா யாருக்கும் சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தங்க. அதனால தான் முதலிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை துவங்கும் போது இந்த குர்ஆனை ஓதி 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 என கிடைக்கக்கூடிய அத்தனை புகழும் யாருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுவான்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன் நான் தான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவர் ரப்பு யாரு? அல்லாஹ் தான். ஆனா இந்த உலகத்திற்கு ரஹ்மத் யாரு? ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எப்படி அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறான் பாத்தீங்களா? அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் யார் என்று விளங்குவதற்கு இந்த ஒன்று போதும். இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் யோசித்து பார்த்தாலே போதும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். அத்தனை வஸ்துக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது ஸலவாத்து சொல்லாமல் இருந்ததில்லை என்று இமாம்கள் சொல்லுவார்கள். எல்லா வஸ்துக்களும் அது சொல்லிக் கொண்டது. அல்லாஹ்வையும் புகழும், ரசூலையும் அந்த ஸலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். ரசூலையும் ஏற்றிருக்க வேண்டும். ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். ரசூலுல்லாஹ் யாரு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், அதையும் தாண்டி என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புக்கும் அவர்கள் தான் நபி, அவர்கள் தான் ரசூல். எல்லா வஸ்துக்களும் ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். நீங்க மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ரா போனவங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ் பிறந்த வீடு இருக்குல்ல, அதுல அப்படியே நேரா போனா மஸ்ஜிது ஷஜர் அப்படின்னு வரும், மரம் மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதாவது சஹீ செஞ்சுட்டு அப்படியே வெளியே வந்தா பாத்ரூம் வரும். அதுதான் அபூஜஹலுடைய வீடு, அதான் அபூஜஹலுடைய வீடு.
அப்படியே நேரா போனா ஒரு லைப்ரரி வரும். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு. அதுல நேரா போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோட்டை அப்படி ஒட்டுனாப்லயே என்ன செய்யணும், மஸ்ஜிது ஜின்னு ஒண்ணு இருக்கும், மஸ்ஜிது ஷஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஷஜர்னா மரம், மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கு ஏன் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை வச்சு ஒரு மஸ்ஜித் உருவாக்கிட்டாங்க. ஏன் மஸ்ஜித் மரம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல அந்த தாவத்தை, அதாவது கலிமாவை எடுத்து சொல்லி இருக்கு, மக்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் போது அப்ப யூதர் அந்த காஃபிர்கள் சொன்னாங்க, முஹம்மத என்ன சும்மா வந்து நீ தான் ரசூல் சொல்ற, இப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல நின்று சொல்றாங்க, இந்த இடத்துல நிக்கிறோம், இந்த அடுக்கு பத்தி அந்த மரம், இந்த மரம் அப்படியே நீ கூப்பிடணும், அப்படியே அந்த மரம் வேரோட புடுங்கிட்டு வரணும், வந்து உன்னிடத்துல வந்து பேசிட்டு அது போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது சாத்தியமா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை அழைத்தார்கள், தஆல் என்று அழைத்தார்கள். அது வேரோடு புடுங்கி கொண்டு வந்தது. நான் யார் என்று கேட்டார்கள். அது சொன்னது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீர்கள் என்று அது சொன்னது. திரும்பி போய் என்று சொன்னார்கள். போய் அந்த இடத்துல அப்படியே போய் இருந்துச்சு. அதனால தான் அந்த இடத்துல அந்த மஸ்ஜிதுக்கு பேரே வந்தது. இப்ப சொல்லுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அது சொன்ன வார்த்தை என்ன? அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர். உலகத்தில் உண்டான அனைத்து வஸ்துக்களும், மனிதன் மட்டுமல்ல, மிருகங்களை தாண்டி அனைத்து படைப்புகள், உயிரினங்கள், தாவர வர்க்கங்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அனைத்திற்கும் ரஹ்மத்து, அனைத்திற்கும் அவர்கள் தான் ரஹ்மத்தாக அருளாக இருக்கிறார்கள். அதனால் அது அனைத்தும் சொல்லும் நாயகமே, உங்களை கொண்டுதான் நாங்கள் பெருமை அடைகிறோம், உங்களை கொண்டுதான் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் தான் எங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயம் அனைத்தும் சொல்லும் அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று சொல்லும். அது இவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் வைத்திருக்கிறான். பாத்தீங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம உலகம் பயணிக்காதுங்க, பயணிக்கவே செய்யாது. எந்த இடத்துல போனாலும் சரிதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 ஆயத்து சொல்றான், முக்கியமான ஆயத்து. ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள்கிட்ட நாம் ஒரு சத்திய பிரகடனம் எடுத்தோம், ஒரு சத்திய வாக்கு வாங்கினோம். அவர்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதுகந்தண்டில் இருக்கும்போது, அதற்கு பேர் ஆலமே அர்வாஹ் என்று சொல்லப்படுகிறது. ஆலமே அர்வாஹ், ரூகுகள் மட்டும் சங்கமித்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நம்ம எல்லாம் அங்க ரூகுகளாக இருந்தோம். அந்த ரூகுடைய அந்த உலகத்தில் எல்லாமே இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்போ அந்த அல்லாஹ் தஆலா கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், அந்த சத்திய வாக்கு என்ன? அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பாக நான் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். காலு பலா, அந்த ரூகுகள் எல்லாம் சொன்னது, ஏன் இல்லை, நீ தான் எங்களுடைய கடவுள், நீ தான் எங்களுடைய இறைவன், நீ தான் எங்களுடைய ரப்பு அப்படின்ட்டு எல்லாம் சொன்னது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, ஷஹீத் காலு ஷஹீதனா, நாங்கள் அதன் மீது உறுதியாக இருக்கிறோம், ஷஹாதத் சொல்றோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இங்க வந்து தான் மாத்தி பேசுறான் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டில் அல்லாஹு தஆலா கையை வைத்து தடவி அவர்களிடத்தை காட்டினான். நிறைய ரூஹ் அப்படியே ஒளிமயமாக இருந்தது, எல்லாம் வெள்ளவெளேர்ந்து இருந்தது. சில பேர் வெள்ளையர்களாக இருந்தார்கள், வெண்மையாக இருந்தார்கள், சில பேர்கள் கருப்பாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் தான் உன்னுடைய சந்ததிகள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அந்த வெள்ளையாக இருந்தவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் தான் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள், சொர்க்கவாசிகள். கருப்பர்களாக இருந்தவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதுவர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிர்களாக வாழ்ந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. அப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் இல்லாமல் நடைபெறாது, இங்க நடக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்து வரை ஒரு இஸ்லாமியனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த அவர்கள் இல்லாமல் பயணிக்கவே முடியாது. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் அது சத்திய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. இஸ்லாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த அடிப்படையில் தான் பிறக்கிறது. ஏன் தெரியுமா? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டில் இருக்கும் போது அலஸ்து பிரப்பிக்கும் என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா என்று சொன்னது இந்த உலகத்தில் பிறந்த பிறகு பிறக்கும் போது அது அத்தனை குழந்தைகளும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாகத்தான், ரசூலை ஏற்றுக்கொண்டதாகத்தான் பிறக்கிறது. ஆனால் இங்க வந்து அவங்க வாப்பா, அந்த பிள்ளை வளர்ந்து 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 பேச போகும்போதுதான் வாப்பாமார்களும் உம்மாமார்களும் என்ன செய்யறாங்க, அடே அப்பா அவனுடைய கடவுள் இதுதான் இதுதான் என்று அவர்களுடைய அந்த உண்மை நிலையை, இயற்கை நிலையை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் பிறந்த உடனேயே முதல்ல கையில வாங்கின உடனேயே அந்த குழந்தை பெற்று கையில வாங்கின உடனேயே என்ன சொல்றாங்க, களிமா சொல்லி கொடுத்து களிமாவை சொல்லி அந்த பிள்ளைக்கு ஓதி ஊதி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பாங்கு சொல்லணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா அந்த வார்த்தையை? மன் உலித லஹு மௌலூதுன் ஃபல்யுஅத்தின் ஃபீ உதுனிஹி ஃபீ உதுனிஹில் யும்னா பிஇதுனிஹி ஸலாத்தி. ஒரு குழந்தை பெற்றெடுத்து கையில வாங்கின உடனேயே பாங்கு தொழுகைக்காக பாங்கு சொல்லுவதை போன்று பாங்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி அது வலது காதில் பாங்கு சொல்லி ஊத வேண்டும். இடது காதில் இக்காமத்து தொழுகைக்கு இக்காமத்து சொல்லுவதை போன்று இக்காமத்து சொல்லி காதிலே ஊத வேண்டும். அப்படி செய்வார்களேயானால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையான தாய்மார்களை யோசித்து பாருங்கள். அந்த பாங்கிலேயும் இகாமத்திலேயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தையை சொல்லாமல் எந்த பாங்கும் இருக்க முடியாது, எந்த இகாமத்தும் இருக்க முடியாது. அந்த முஹம்மது என்ற அந்த வார்த்தை ஒரு பிள்ளையுடைய காதில் ஆரம்பத்திலிருந்தே போக வேண்டும். போனாதான் ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து அந்த பிள்ளை பாதுகாக்கப்படும், ஷைத்தானிடம் இருந்து பாதுகாக்கப்படும். அதனாலதான் குழந்தைய ஒரு பிள்ளை ஒரு தாய் வந்து பிரசவத்துக்கு போயிட்டா குழந்தைய வாங்கக்கூடியவன் நல்ல அறிவுள்ளவர்களாக அதாவது பேணுதலுடையவர்களாக இருக்கணும். குழந்தைய வாங்கினது செய்து வாங்கணும். இதெல்லாம் ஒரு ஒழுக்கம். செய்யறது இல்ல, ஒண்ணும் செய்யறது இல்ல. பிள்ளையா என்ன பிள்ளை முதல்ல அந்த டாக்டருடைய வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை பொம்பளை பிள்ளை தான். ஏன்னா கடைசி வரை கஞ்சி ஊத்துறது பொம்பளை பிள்ளை தானே. ஆனா எங்க ஊர் சைடு எல்லாம் ஆம்பளை பிள்ளையா அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டு வாயை திறந்தா உடனே அந்த சந்தோஷம். ஆம்பளை பிள்ளை சொல்ல தேவையில்லை. அந்த நர்ஸு ஆண்டு வாயை திறந்தாலே ஒரே ஓட்டம் தான், சந்தோஷம் தாங்க முடியாது. சில பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த சவுண்டு, இந்த அழுகிற சவுண்டை வச்சு அனுபவம் உள்ள ஆளுக்கு சொல்லிடுவாங்க, இது ஆம்பளை பிள்ளை இது பொம்பளை பிள்ளைன்னு. அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல போகும்போது எல்லாம் நம்ம தான் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை இருக்குல்ல, அது என்ன வார்த்தைன்ற எனக்கு ஒண்ணும் புரியலையா. பொம்பளை பிள்ளைன்னா அது வந்து ரொம்ப கேவலமானதா? பெண்கள் இல்லாமல் உலகம் நடைபெறாது. பெண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அது. ஆனால் இங்க என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை முஹம்மது என்ற அந்த வார்த்தை, முஹம்மது என்ற அந்த அருள் ரஹ்மத் இருக்கிறதே, அந்த குழந்தை பெற்றெடுத்த உடனேயே இவர் 2 காதிலேயும் உள்ளே போகணும். போனாதான் ஷைத்தானிடம் இருந்து அந்த பிள்ளை பாதுகாப்பு பெறும்.
இல்லை என்று சொன்னால் பாதுகாப்புக்கு அங்க இல்லாமல் போகிவிடும், அந்த பிள்ளை வேறு வழி தவறி போகிவிடும். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் வச்சிருக்கிறான் பத்தியலா. அந்த நடைமுறை காலத்தில் சரிதான், சமகாலத்திலையும் அவன் இஸ்லாத்துடைய அந்த அமைப்போடு வாழ்ந்தாதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி யா ரசூலல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகள் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? அல்லாஹு தஆலா எந்த மனிதனை சொர்க்கவாசி என்று படைத்து விட்டான் இந்த உலகத்தில், அவன் வாழும் காலமெல்லாம் சொர்க்கத்துடைய அமல்கள் எல்லாம் செய்து செஞ்சு 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 அவன் மூத்தாகும் போகும்போது சொர்க்கவாசியாக மூத்தா போகுவான். அப்படித்தான் அவன் மூத்தா போய் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அதே நேரத்தில் அவன் இறந்து போகும்போது அவன் வாழும் காலத்தில் நரகத்துடைய அமல்கள் செய்து 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 அவன் நரகத்துடைய வாழ்க்கையை மௌத்தா போகும்போது அவன் நரகவாசியாக மௌத்தா போய் கடைசியில நரகத்திற்கு போகுவான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவன் பயணிப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையோடு பயணிக்க வேண்டும். சந்தேகம் வரும், என்ன முகம்மது வார்த்தையோட பயணித்தா தான் முடியுமா, இல்லைன்னா முடியாதா? தாய்மார்களை ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு நான் வர்றேன். உலகத்திலேயே அல்லாஹை வணங்கினவன் யாரு தெரியுமா? யாரும் வணங்காம, நபிமார்களை விட்டுருங்க, நபிமார்களை தவிர்த்து உலகத்திலேயே அல்லாஹை அதிகமாக வணங்கினவன் யாரு தெரியுமா? ஷைத்தான் தான். பூமியிலே நெற்றிப்படாத இடம் இல்லை என்று சொல்லுவார்கள் இமாம்கள். அந்த அளவுக்கு வணங்கினான். அவன் ஏங்க தூக்கி எறியப்பட்டான்? அவன் ஏன் ரஜீம் என்றவன்? ரஜீம்னா சபிக்கப்பட்டவன், லஅனத் செய்யப்பட்டவன். ஏன் அந்த ரஜீம் என்ற அந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது? ஏன் தெரியுமா? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் அவன் ரஜீமாக மாறினான். அவன் அதை மட்டும் ஏற்றிருந்தால் நஈமாக மாறிப்பான், சீதேவியாக மாறி இருப்பான். ரஜீம் என்ற அந்த இழிச்சொல்லுக்கு காரணம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் பயணித்து போனா இந்த உலகத்துல வெற்றியை பெற முடியுமா? ஷைத்தானை விடவா நம்ம வணங்கி விட போகிறோம்? இன்னைக்கு சரி, அல்லாஹை அவன் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹுக்கு அவன் ஷிர்க் வைக்க மாட்டான். ஆனா உலகத்துல நிறைய பேர்களை ஷிர்க் வைக்க வைப்பான், அல்லாஹுக்கு இணை வைக்க வைப்பான். அது அல்லாஹ் இடத்துல அவன் வாங்கிட்டு வந்த வரம். ஆனா அவன் எப்போதுமே ஷிர்க் வச்சதே கிடையாது. அவன் நரகத்தில் கோடான கோடி ஆண்டுகள் நரகத்தில் அவன் வேதனை செய்யப்படுவான். ஏன் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததின் காரணம் தான் அவன் நரகத்திற்கு போறது. இந்த உலகத்தில் பயணிக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி எந்த ஒரு மனிதன் பயணிக்கவில்லையோ அவன் நரகத்துடைய செயலை செய்கிறான், நரகத்திற்கு போகுவான். ஆனால் அவன் பிறப்பு முஹம்மது ரசூலுல்லாஹோடு சேர்ந்து இருந்ததினால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் மரணித்த பிறகு அவனுடைய பாவத்தின் காரணமாக பல ஆண்டுகளோ அல்லது சில ஆண்டுகளோ நரகத்தில் போய் இருந்து வேதனை செய்துவிட்டு அவன் பிறக்கும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி காதில் ஊதப்பட்டதினால், அந்த கலிமா சொல்லப்பட்டதினால் ஒரு காலத்தில் அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பயணிக்கும் போதும் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சொர்க்கவாசியாக மாற முடியும். சரி, இதை தாண்டி கபரிலே கொண்டு போய் வச்சுட்டா அங்க என்ன செய்யறது? இந்த கபரில கொண்டு போய் வச்சுட்டா என்ன செய்யறது? பிரதானமான 3 கேள்விங்க ஹதீஸ்ல வரும். நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா தெரியும். புகாரி, முஸ்லிம், திருமிதி இந்த ஹதீஸ்ல நீங்க இந்த கிதாபுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமாக 3 கேள்வி வரும். ஆனா அதுல பிரதானமாக ஒரு கேள்வி கேட்கப்படும் ஹதீஸே வருது. ஒரு கேள்வி, மன் ரப்புக, இந்த கேள்வி கேட்கப்படும். ஏன்னா இறந்து போனவன் 3 ஜாதியில தான் இருப்பான், 3 இனத்துல தான் இருப்பான். ஒண்ணு முஸ்லீமா இருப்பான்,
அல்லது ரெண்டாவது யாரு கிறிஸ்டினா இருப்பான், அல்லது யூதனா இருப்பான். அட யூதன் கிறிஸ்டின் எல்லாம் அந்த முஷ்ரிக்கு காஃபிர் எல்லாம் அதுக்குள்ள சேர்த்துக்கிடுவான். இந்த 3 இனத்துலதே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தானே. அந்த அடிப்படையில் இந்த 3குள்ளதான் எல்லாம் சேரும். அவன் ஷிர்க் வைக்கிறவனா இருந்தாலும், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனா இருந்தாலும், நாத்திகனா இருந்தாலும் இந்த 3குள்ளதான் சேருவாமா. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது முஹத்திஸின்கள் சொல்லுவாங்க, அற்புதமா சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, இந்த மலக்குமார்கள் 3 கேள்வி கேட்பாங்க. வமா தீனுக, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, قال ويأتيه ملكان فيجلسانه فيقولان له من ربك. 2 மலக்குமார்கள் அவன் அருகாமையில் உட்கார்ந்து அவனிடத்தில் கேட்பார்கள். 2 பேரும் கேட்பார்கள், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரப்பா? வஃபயகூலு, அவன் நல்லவனாக இருந்தானால் அவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். ஃபயகூலானி மா தீனுக, உன்னுடைய அந்த 2 மலக்குமார்களும் கேட்பார்கள், உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். ஃபயகூலு தீனி அல் இஸ்லாம், அவன் நல்லவனாக இருந்தால் அவன் சொல்லுவான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லுவான். ஃபயகூலானி லஹு, இந்த கேள்வி எல்லாத்தையுமே கேட்கப்படும். இந்த 2 கேள்வி எல்லாத்தையும் கேட்கப்படும். அவன் முஸ்லிமா இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, அவன் அதாவது யூதனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த 2 கேள்வி கேட்கப்படும். இந்த 2 கேள்வியில முதல் கேள்வி மன் ரப்புக அப்படின்னு அந்த கேள்வி கேட்கப்படுதுல, இந்த கேள்வியில கிறிஸ்தவனும் பதில் சொல்லிடுவான், யூதனும் பதில் சொல்லிடுவான், முஸ்லிமும் பதில் சொல்லிடுவான். யாரு தெரியுமா பதில் சொல்ல மாட்டான்? இந்த ஷிர்க் வைக்கக்கூடியவன் இருக்கிறான்ல அவன் பதில் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வே இல்லை என்று மறுக்கக்கூடியவன் இருக்கிறான்ல அவன் சொல்ல மாட்டான். நாத்திகன், இந்த உலகத்துல கடவுள் என்பது இல்லை, தானா உருவாகிறது, தானா வருகிறது, தானா மறைகிறது, தானா அழிகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறான்ல அவன் என்ன செய்வான்? அவனும் அடிபட்டு போயிடுவான். இவன் தான் பதில் சொல்ல மண் ரப்புக்கு பதில் சொல்ல முடியாது, போயிடுவான். இப்ப 3 பேர் தான் இருப்பான். யார் இருப்பா? முஸ்லிம் இருப்பான், கிறிஸ்தவன் இருப்பான், யூதன் இருப்பான். இந்த 3 பேர்கிட்டையும் அந்த மலக்குமார்கள் அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்ட்டு. இந்த வார்த்தைக்கு கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான், யூதனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ரசூலுல்லாஹ்வை அவன் ஏற்றுக்கொள்ளல, அதனால அவன் சொல்ல முடியாது. யார் மட்டும் சொல்லுவா? இஸ்லாமியன் மட்டும் சொல்லுவான், இஸ்லாமி மட்டும் சொல்லுவான். தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன மா ஹாதர் ரசூல் ஃபயகூலானி லஹு, அந்த 2 பேரும் அவனிடத்தில் யார்கிட்ட? இஸ்லாமியனிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்படும். நம்மள்ட்ட ஒரு கேள்வி தாங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நீ சொர்க்கவாசி. அது எப்படி கேட்பான் தெரியுமா? அது கேட்பாங்க தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டியே கேட்பாங்க. அங்க எடுத்து காட்டப்படும், சும்மா கேட்க மாட்டாங்க, எவிடன்ஸோட தான் கேட்பாங்க அந்த கேள்வி. அல்லாஹ்வை பார்த்ததில்லை இந்த உலகத்தில் யாரும். தீனுல் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறாய் நீ, ஆனால் யாரை ஏற்று இருக்க வேண்டும், யாருடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்த, தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்க வேண்டும், பார்க்காவிட்டாலும் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவன் சொல்லுவான், நாயகத்தின் மீது நேசம் கொண்டவன் சொல்லுவான், நாயகத்தின் மீது பாசம் கொண்டவன், அனிதினமும் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் சொல்லுவான், ஹாதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதனை பார்த்து என்ன கேள்வி தெரியுமா? மா ஹாதல்லதி புஇஸ ஃபீக்கும், ஓ இந்த இருக்கிறார் பத்தியா இந்த மனிதர், உனக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய்? உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு இஸ்லாமியனை பார்த்து, நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விங்க, அதுவும் எவிடன்ஸோட தான் கேட்பாங்க. இது காரை வச்சுக்கிட்டு இது பேர் என்னப்பா காருன்னு சொல்ல தெரியாதா? இப்ப இந்த வீட்டுல இருக்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா இது வீடுன்னு சொல்ல மாட்டோமா? யாராவது கூரை விடுன்னு சொல்லுவாங்களா? மாடி விடுன்னு தானே சொல்லுவோம் நம்ம.
அது மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டியே கேட்கப்படும். இந்த மனிதருடைய விஷயத்தில், நீ உனக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த மனிதருடைய விஷயத்தில் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கப்படும். இந்த உலகத்தின் நாயகத்தின் மீது அன்பு கொண்டு வாழ்ந்த, அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் சொல்லுவார்கள், ஹாதா ரசூலுல்லாஹ், இவர்கள் தான் எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதுவர், எங்களுக்காக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. கபூர்லேயும் ரசூலுல்லாஹ் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லைங்க. இந்த கேள்வியோட அவனுக்கு கேள்வி கிடக்கலாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கேள்விதான் இஸ்லாம் என்று கேட்கப்படும். இந்த கேள்வியோட முடிஞ்சு போச்சு. அதோட அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்கப்படும். யாரை கொண்டு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இவன் சொர்க்கவாசியா நரகவாசியா. அவன் முஸ்லிமாக இருப்பானையானால் வானத்திலிருந்து ஒரு சவுண்ட் வரும், ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்வானையானால் வானத்திலிருந்து அவனுக்கு சவுண்ட் வரும், சதகத்த, நீ உண்மையை சொன்னாய், நீ உண்மையை சொன்னாய், அதனால் நீ புது மாப்பிள்ளையை போன்று, புதுமண தம்பதிகளை போன்று நீ கியாமத்தினால் அவரை தூங்கு என்று அவனுக்கு தூங்க சொல்லி சொர்க்கத்துடைய நறுமணங்களும் சொர்க்கத்துடைய வாடைகளும் அங்கே வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனால் என்னையை காட்டி யாரு ஹா ஹா எனக்கு தெரியாத லாதிரி லாதிரி என்று எவன் சொல்லுவானோ அவனுக்கு அவன் பொய் சொல்கிறான், அவன் பொய் சொல்கிறான், இவனுக்கு நரகத்தில் தீக்கு போடுங்கள், நரகத்துடைய ஜுவாலை அவனுக்கு இறக்குங்கள் என்று அங்கே சொல்லப்படும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் என்று சொன்னால், தாய்மார்களே, நம்மளை கபூரிலே தீர்மானிக்கப்படுவதும் நமக்காக வேண்டி தீர்மானிக்கப்படுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்ப ரஹ்மத் எங்க போச்சு பாத்தீங்களா? உலகத்தை கடந்து அதாவது ஆலயம் அருவாகிலிருந்து உம்மாவுடைய வௌத்துக்கு வந்து, உம்மாவுடைய வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வந்து இப்ப கபருக்கு போயிருச்சு ரஹ்மத். அங்க உமா அர்சல்னாக்கு இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? எல்லா ரஹ்மத்தல் ஆலமீன் உலகங்கள், ஆலம்டா ஒரு உலகம், ஆலமீன்னா பல உலகங்கள். அல்லாஹ் எந்தெந்த உலகத்திற்கெல்லாம் ரப்பாக இருக்கிறாரோ அத்தனை உலகத்திற்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். இப்ப கபருக்குழிக்கு வந்துருச்சா ரஹ்மத்து? இப்ப மஹ்ஷர் மைதானத்தை எடுங்களேன். மஹ்ஷர் மைதானத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய கையினால் எவன் வந்து அவன் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்துகிறானோ அவனுக்குத்தான் அங்கே எந்த விதமான தாகமும் ஏற்படாது என்று சொல்லுவார்கள். எல்லா மனிதர்கள், எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி என்று தன்னைத்தானே ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மட்டும்தான் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்று நான் கத்தி கொண்டு இருப்பேன், எல்லாரையும் அழைத்துக் கொண்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? யாருடைய அமலை கொண்டும் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கலாங்க. இந்த தொழுகை அது தொழுகையாக இருந்ததா? நாம் வைக்கக்கூடிய நோன்பு நோன்பாக வைத்ததா? இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு நோன்பு வைக்கணும், தொழுகணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். ஆனால் அது எந்த தரம்? சஹாபாக்களே சொல்லுவார்கள் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாத் எங்களுக்கு நசீபாக வேண்டும், உங்களுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு நசீபாக வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக வேண்டி கேளுங்கள். ஏனென்றால் சொர்க்கம் செல்வதற்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த நாதியும் இல்லைங்க. நம்மளுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் தூக்கி வீசிட்டு போயிடுவா. நம்மளுடைய தரம் எப்படி இருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷஃபாஅத்து ஷஃபாஅத், நான் ஷஃபாத் செய்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்ட்ட கேட்பேன் 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 கேட்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய அப்படியே அதாவது டென்ஷனாவே இருப்பாங்க. எப்பொழுதும் அவர்கள் ஒரு கவலை உடையவர்களாகவே இருப்பார்கள். உம்மத்தை பற்றி உண்டான கவலையாகவே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சக்கராத்துடைய நிலையும் அதே நிலையில் வந்து வைத்திருப்பார்.
அனுப்புவான், அதே நிலையில இருப்பார்கள். அல்லாஹு தஆலா எல்லாம் அறிந்த ரப்பு ஜிப்ரீலை அனுப்புவான். ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீப் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறார், என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொன்னான், அல்லாஹ் சலாம் சொன்னான், நீங்கள் ஏதோ ஒரு கவலையாக இருக்கிறீர்களே என்று கேட்க சொன்னான். சொல்லும் போது சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன், நாளை மறுமை நாளையுடைய உம்மத்துமார்களுடைய நிலைவங்க எப்படி இருக்கும் என்று நான் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும் போது இதை ரசூலுல்லாஹ் இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் உம்மத்தை பற்றி உண்டான கவலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலஸௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நாளைக்கு மறுமை நாளையில் என்னுடைய ஹபீபிட்ட போய் ஜிப்ரீலே இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் தருவான் தருவான். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவிற்கு தருவான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பரிந்து பேசுவார்களே, அந்த ஷஃபாஅத் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்றான் என்று சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு காலமெல்லாம் வாழ்க்கை முழுவதும் அபிப்பட்டம், அதாவது பிறந்ததிலிருந்து மரணம் வரை அவர்கள் தன்னைத்தானே அப்படியே மாய்த்து கொண்ட அந்த நபி அந்த இறக்கும் போது சமாதானமாகி என்னுடைய ரூஹை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்று ஹதீஸ்ல வருகிறது. இந்த ரசூலை நாம் யோசிக்க வேண்டாமா? நினைத்து பார்க்க வேண்டுமே. மஹ்ஷர் மைதானத்திலும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காமல் இல்லாமல் பயணிக்க முடியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்காண்டி துஆ செய்யுங்களேன் அப்படிம்பாங்க. யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லீ, எனக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஃபகால அல்லாஹும்ம இக்ஃபிர் லிஆயிஷா ما تقدم من ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت. சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தையும் மன்னித்து விடு, ரகசியமான பாவத்தையும் மன்னித்து விடு, பகிரங்கமான பாவத்தையும் மன்னித்து விடு, முந்திய பாவங்களையும் மன்னித்து விடு, பிந்திய பாவங்களையும் மன்னித்து விடு என்று ஆயிஷா நாயகி பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிச்சாங்க, கலங்கு சந்தோஷத்துல சிரிக்குவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அத சொல்லுவாங்கல்ல, துள்ளி குதிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய தலை, அதாவது ஹத்தா சகத ரஅஸஹா ஃபீ ஹிஜ்ரிஹா மினல் ضحك, என்னுடைய சிரிப்பின் காரணமாக, என்னுடைய தலை சந்தோஷத்தின் காரணமாக என்னுடைய தலை பூமியில போய் தொட்டுட்டு வந்துச்சு, பூமியில போய் அடிச்சுட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு நான் சந்தோஷம். அப்ப கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆயிஷா, நான் என்னுடைய துஆவை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இன்னைக்காவது நம்ம உங்களுடைய கணவன்மார்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தோஷமா சொல்லியிருப்பாங்களா? நிறைய வீட்டுல அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும். எங்க இன்னைக்கு இந்த வருஷம் பெருநாளைக்கு எவ்வளவு ட்ரெஸ் எடுத்துட்டு போறிய? 10,000 ரூபாய்க்குன்னு சொன்னா இந்த சந்தோஷம் வரும். வெறும் 2,000 ரூபான்னு சொன்னா தாங்க முடியாது. உடனே போன் கட் ஆயிரும். திருப்பி அடிச்சா, என்னங்க ஏமா போனை கட் பண்ணிட்டா? லைன் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம், தயவு செய்து பின்னால நீங்க தொடர்புகளை வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படித்தானே இருக்கு நம்மளுடைய சந்தோஷம்லாம். ஆனா ஆயிஷா நாயகி விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹ், யாரா ஆயிஷா, நான் கேட்ட இந்த துவாவில் வந்து உனக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. பின்ன இருக்காத நாயகமே, லா யஸ்ஸுர்னி துஆவுக வமாலி லா யஸ்ஸுர்னி துஆவுக, அட உங்களுடைய துஆவுடைய நாயகமே, எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், இன்னஹா லா துஆனி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தி, நான் ஒவ்வொரு வக்திலையும் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் இந்த துஆவை செய்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய துஆ தாங்க, அந்த நாயகத்துடைய துஆ தாங்க நாளை மறுமை நாளை நம்மளை எல்லாம் மௌத்தாகும் போது சொர்க்கவாசிகளாக மௌத்தாக்குவதற்கும், நாளை மறுமை நாளை நம்ம எல்லாம் சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கும் அந்த துஆ தாங்க.
எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? இன்னொரு வார்த்தை, இன்னொரு இடத்துல ஒண்ணு இப்படி சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? மா ஜாலத் ஹாதிஹி தஊனி லிமன் அஸ்லம மின் உம்மதி மின் லதுன் பஅஸ்னி அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா யௌமி ஹாதா. சொல்றாங்க, ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், என்னை அல்லாஹு தாலா எப்பொழுது அதாவது நபியாக அனுப்பினானோ, நபி பட்டம் எப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த எண்ணெயை கொண்டு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்காக வேண்டி இந்த நாள் வரை, ஆனா இந்த நாள் வரை தானே சொல்ல முடியும், ஆயிஷா நாயிட்ட சொல்லும் போது அப்படித்தான் சொல்ல முடியும், இதுவரையும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஓதுனது அவங்க மரணம் வரையும் ஓதிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நியூஸ் சொல்லும் போது அப்படித்தானே சொல்ல முடியும், இந்த நாள் வரையும் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய உம்மத்துக்கு முந்திய பாவங்கள், பிந்திய பாவங்கள், ரகசியமான பாவங்கள், வெளிப்படையான பாவங்கள் எல்லாத்தையும் ரப்பே மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் என் உம்மத்திற்கு நான் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன் ஆயிஷா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, இந்த நாயகம் யார்? இந்த நாயகம் யார்? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு பாதுகாவலரை போன்று என்று சொல்லுவாங்க. உனக்கும் உங்களுக்கும் மத்தியில் எனக்கு மத்தியில ஒரு நிலைப்பாடுகள், உங்களுக்கு மத்தியில் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு பாதுகாவலரை போன்று அப்படிம்பாங்க. என்ன பாதுகாவலர்கள்? அதாவது ஒரு நெருப்பு எரியும், ஒரு விளக்கு வைக்கிறோமா இல்லையா? ஒரு விளக்கு வைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே இந்த விட்டில் பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் ஓடி வந்து என்ன செய்யணும், அந்த வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் சொல்லி டக்கு நெருப்புல போய் விடுவோம். ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, உதாரணத்தையும் சொல்றாங்க. ஒரு விளக்குல நீங்க விளக்கு இரவு நேரத்துல வைக்கிறீங்க, அந்த விளக்குல வந்து அந்த பூச்சிகள் வந்து என்ன செய்யும், வெளிச்சம்னு நினைச்சு வந்து அந்த வெளிச்சத்துல போய் உட்காரும், அது நெருப்பாக மாறி அது எரிஞ்சு செத்து போயிடும். அது மாதிரிதான் நீங்கள் நரகத்தில் விழப்போகிறீர்கள். நான் உங்களுடைய இடுப்பை பிடித்து, என்ன அழகான வார்த்தை தெரியும் இந்த வார்த்தை, உங்களுடைய இடுப்பை என்னுடைய கையில் பிடித்து பிடித்து உங்களை நரகத்திலிருந்து நான் தூக்கி எறிகிறேன், ஆனால் என்னுடைய கையையும் தாண்டி நழுவி நழுவி நீங்கள் நரகத்தில் விழுகிறீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை? அப்படியே நான் அப்படியே மீசிலிர்த்து போன வார்த்தை இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் என்னுடைய கையை கொண்டு உங்களை நான் இடுப்பை பிடித்து பிடித்து அந்த நரகத்துடைய அந்த வெளிச்சத்தில் போய் நீங்கள் விட்டில் பூச்சிகளை போன்று நீங்கள் அந்த நரகத்தை வெளிச்சத்தை பார்த்து விட்டில் பூச்சிகள் எப்படி அந்த விளக்குல போய் விழுகிறதோ அது மாதிரி நீங்க நரகத்துல போய் விழுகிறீங்க. உங்களை பிடித்து பிடித்து நான் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறேன். இந்த வார்த்தை அப்படியே சொல்லுவாங்க, காப்பாற்றுகிறேன், ஆனால் என் கையையும் நழுவிக்கொண்டு நீங்க நரகத்தில் விழுகிறீர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், இந்த நாயகம் யார்? அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து சொர்க்கம் செல்ல வேண்டும் அல்லவா? கரம் பிடித்து சொர்க்கம் செல்ல வேண்டுமே, ஆசைப்பட வேண்டுமே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தம் என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகளுடைய முதல் ஸ்டார்ட் ஆனந்தம் என்ன தெரியுமா? சொர்க்கத்திலும் கூட முஹம்மது என்ற அந்த பெயரை சொல்லாமல் பயணிக்க முடியாது தெரியுமா? முஹம்மது என்ற அந்த வார்த்தை அது மிகப்பெரிய பேரின்பம், சாதாரணமான இன்பம் இல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரிய இன்பங்கள் இருந்தாலும் அந்த முஹம்மது என்ற அந்த வார்த்தை இருக்குது அல்லவா, அது எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? அது எவ்வளவு சொல்லி பார்த்தா தான் தெரியும். தனிப்பட்ட முறையில இருட்டுல ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு முஹம்மது என்ற வார்த்தையை சொல்லி பாருங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி, அந்த வார்த்தைக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் இருக்கிறது இல்ல, அப்பொழுதுதான் அது புரியும். அது உண்மையான அந்த காதல் வந்து அது அப்படியே அந்த வார்த்தையை சொல்ல போகும்போதுதான் அது தெரியும், அது எவ்வளவு பெரிய இன்பம். உலகத்தில் எதுவுமே ஒரு சிற்றின்பம் தான், முஹம்மது என்ற அந்த வார்த்தை மட்டும்தான் மிகப்பெரிய பேரின்பம். அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். யாரோட தெரியுமா? 3 பெண்மணிகளை சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 பெண்மணி, ஒன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக நாளை சொர்க்கத்துல வருவாங்க.
ரெண்டாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக வருவாங்க. மூன்றாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கதான் தன்னுடைய இந்த குழந்தை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்ட, அதாவது நைல் நிலையில் தூக்கி போட்டாச்சு, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தையை கொண்டு வந்து ஃபிரௌனுடைய மாளிகையில் வைத்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு, ஏன்னா எல்லா நிறைய செவிலியர்கள் இருந்தாங்க, ஏன்னா குழந்தை ஆண் குழந்தையை தான் கொண்டுட்டானே, அப்ப பால் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தை தாய்மார்கள் நிறைய இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. எந்த பிள்ளைகிட்டையும் எந்த அம்மாட்டையும் அந்த பிள்ளை வந்து தாய்ப்பால் குடிக்கல. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி. அவங்க தான் சொன்னாங்க, ராணிகிட்ட போய் சொல்றாங்க, யார்? ஆசியா அம்மாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணு எங்கள்கிட்ட இருக்கிறா எங்க குடும்பத்திலையும், அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து நம்ம பால் கொடுத்து பார்க்குவோமா அப்படின்னு கேட்டாங்க. யார் அது? அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா. உம்மாவையே வேற மாதிரி சொல்றாங்க. உம்மாவுக்கு குழந்தை பிறந்த மாதிரி காட்டிக்கிறல, ஆனா காட்டிக்கிட்டா இந்த குழந்தை தான் கொண்டு வரல. அப்ப நாங்க சரின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த குழந்தைய அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து பால் கொடுத்து அந்த குழந்தை பால் கொடுக்குது. இதுதான் அல்லாஹ் சொன்னான், நான் நீ தீக்கி போடு, திரும்ப உன்னிடத்துல உன் கையிலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இந்த அம்மாவையும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனைவியாக நாளை சொர்க்கத்தில் ஆக்குவான். இந்த 3 பேர் யாரு தெரியுமா? அந்தந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு உதவி செய்தவர்கள். அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் இருந்தாங்க, வணங்காம இல்ல. அந்தந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தவங்க யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அம்மா யாரை ஈமான் கொண்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. யாருக்கு உதவி செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்கா யாருக்கு உதவி செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப இறை நேசர்களுக்கு, இறை நல்லடியார்களுக்கு உதவி செய்ததினால் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். யார? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்துல எனக்கு திருமணம் நடக்கிறது. சொர்க்கவாசிகள் எல்லாம் ஆனந்தப்படக்கூடிய பேரின்பம் என்ன தெரியுமா? இந்த கல்யாணம், இந்த திருமணத்துல பார்த்து எல்லாரும் ஆனந்தப்படுவாங்க. அங்க மிகப்பெரிய விருந்து நடக்கும். அது என்ன விருந்து தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மீன் வயிற்றில் இருந்தார்களோ அந்த மீனுடைய செனை இருக்குதுல்ல, அந்த செனையை சமைத்து எல்லா மக்களுக்கும் விருந்து கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. அவ்வளோ பெரிய ஆனந்தத்தை நம்ம எல்லாம் எங்க பார்க்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தரணும். எங்க வந்துங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த திருமணம், அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும். நம்ம எல்லாம் ஜோடிகளா நம்மளுடைய ஜோடிகளோட நம்ம போகணும் சொர்க்கத்துக்கு. ஆசை வைங்க, துஆ செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா தருவார். சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பயணிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நான் எந்தெந்த இடத்திலெல்லாம் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேனோ அந்தந்த இடத்திலெல்லாம் நீங்கள் ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹு தஆலா இங்கே புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், அந்த நாயகத்தின் மீது நாம் எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் தாய்மார்களே. இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? அல்லாஹு தஆலா நாம் வாழ்நாள் முழுவதும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்காமல் நினைவோடு வாழ்ந்து அவர்களுடைய நினைவிலேயே நாம் மரணிக்கக்கூடிய அந்த பேராற்றலை, பேர் வல்லமையை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا أرحم الراحمين.
اللهم نبر قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة الفردوس ونعيما مع النبي صلى الله عليه وسلم. اللهم اجعل في الدنيا والآخرة من أهل ولايتك. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل بيت برحمتك يا أرحم الراحمين. يا الله கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் அனைவரும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுக்கு முன்னே சென்ற, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாயாக. ரப்பில் ஆலமீனே, யா அல்லாஹ் எங்கள் உயிரிடு மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நசீபாக்கி தா. யா அல்லாஹ் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் நாங்கள் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை விட்டு மறைந்தாலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டு இருக்கிறார்களே என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நற்பாக்கியம் உள்ள மக்களாக எங்களை எல்லாம் ஆக்கியருள்யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் நாயனே, அதற்கு நீ எங்களை நல்ல நற்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தா. யா அல்லாஹ் அவர்கள் நேசத்தை எங்கள் மீது யா அல்லாஹ் முழுமையாக்கி தா. யா அல்லாஹ் அவர்கள் எங்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி உண்டான முழு இன்பத்தை எங்களை நீக்கி தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய நினைப்பை எங்களுக்கு அனிதினமும் 24 மணி நேரமும் நாங்கள் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தா. யா அல்லாஹ் அவர்கள் மீது உண்டான முழுமையான அந்த பாசத்தை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் நாங்கள் அவர்கள் மீது பாசம் வைக்க வேண்டும். யா அல்லாஹ் அதை தாண்டிய பாசம் அவர்கள் எங்கள் மீது வைப்பது நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பாசம் ஒரு ஒரு சிறிய துளி ரப்பே ரஹ்மானே, அவர்கள் எங்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரியது நாயனே. அந்த முழுமையான அந்த அன்பை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் முழுமையாக்கி தா. யா அல்லாஹ் அவர்களுடைய நினைப்பு இல்லாமல் நாங்கள் ஒரு செகண்ட் கூட யா அல்லாஹ் கழித்து விடக்கூடாது நாயனே. அப்படிப்பட்ட நிலையை எங்களுக்கு நீ தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களை 24 மணி நேரம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எங்களுக்கு நீ தா நாயனே. யா அல்லாஹ் அவர்களுடைய சுவாசத்தை, அவருடைய மூச்சு காற்றுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான் நாயனே. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. அவர்களின் பொருட்டால் மன்னித்து விடு நாயனே. உமார் சல்லாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற ஆயத்தின் பொருட்டால் எங்களை மன்னித்து விடு நாயனே. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் முழுமையாக மன்னித்து விடு நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமான நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கி யா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் எங்களை விட ஒரு பெரிய மூதேவிகள் யாரும் இருக்க முடியாது நாயனே. எங்களை விட பாக்கியமற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த சீதேவிகள் நாயனே. இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களாக இருப்பதற்கு அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் எப்படி வந்திருப்போம் நாயனே. யா அல்லாஹ் எங்களை இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்த அந்த பெற்றோர்களுடைய வயிற்றிலிருந்து எங்களை நீ பெற்றெடுத்தாயே. யா அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்த நாயனே. எங்களை எப்படி அவர்கள் சிறுபிராயத்தில் அவர்கள் கண்ணியத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் வளர்த்தார்களோ அது மாதிரி யா அல்லாஹ் நீ அவர்களை யா அல்லாஹ் மதிப்போடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் ரஹ்மத்தோடும் அவர்களை யா அல்லாஹ் நீ நடத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களால் அவர்களை முழுமைப்படுத்த முடியாது நாயனே, அவர்களை திருப்திப்படுத்த முடியாது நாயனே. நாங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் செய்த தியாகத்திற்கு ஒரு ஈடு இணை கிடையாது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு கூலியாக நீந்தான் இருக்க வேண்டும். ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அந்த வார்த்தையை யா அல்லாஹ் முழுமையாக்கி கொடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் முழுமையாக்கி கொடு யா அல்லாஹ். அதே போன்று எங்களுக்கு குழந்தைகளை பெற்றெடுத்து தந்த அந்த ஜோடிகள், அந்த தாய்மார்கள் யா அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த நாயனே. அவர்களோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் நாயனே. இந்த உலகத்திலேயும் மறு உலகத்தில் நாங்கள் ஜோடிகளாக வாழ வேண்டும் நாயனே. அவர்களை விட்டு நாங்கள் ஒரு செகண்ட் கூட பிரிந்து விடாமல் நாங்கள் வாழ வேண்டும் நாயனே. அவர்களோடு நாங்கள் முழுமையாக வாழ வேண்டும். முழு உணர்வுகளோடு உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எத்தனையோ இடங்களில் யா அல்லாஹ்
பேரளவில் தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாயனே. அப்படிப்பட்ட எளி வாழ்க்கையிலிருந்து யா அல்லாஹ் பாதுகாத்துக் யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல இணக்கத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனையோ பெண்களும் ஆண்களும் யா அல்லாஹ் திருமணம் முடித்து 25 ஆண்டுகளாக பேசாமல் வாழ்கிறார்கள், 10 ஆண்டுகளாக, பல ஆண்டு காலமாக எல்லாம் பேசாமல் வாழ்கிறார்கள் நாயனே. அல்லாஹ் அதை விட்டும் அவர்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய இன்பமான வாழ்க்கை, உன்னிடத்திலே அது எவ்வளவு பெரிய அங்கீகாரமான ஒரு வாழ்க்கை என்பது அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அவர்களுடைய ஜோடிகளோடு சந்தோஷமாக உயர்ந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். வெளிநாடுகளில் இருந்தாலும் யா அல்லாஹ் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மைகளை கூடிய அல்லாஹ். ஒருவருக்கொருவர் எல்லா விஷயத்திலும் கலந்து கொண்டு யா அல்லாஹ் இதுதான் சரி என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் யூகை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ். யூகனால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது நாயனே. சில இடையங்கள் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில மூன்றாவதாக சில பேர்கள் நுழைந்து இத்தனைய குடும்பத்தை யா அல்லாஹ் அது சின்ன பின்னமாக ஆக்கி இருக்கிறது நாயனே. அப்படிப்பட்ட சூழலிலிருந்து யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களையும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வந்து விடக்கூடாது. மூன்றாவதாக வேறு யாரும் எங்களுக்கு நுழைந்து ஒரு புதுவிதமான மாற்று கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது. எங்களுக்கு மத்தியில் இணக்கமாக இருப்பதற்கு எந்த கருத்துக்கள் சொன்னாலும் அந்த நல்ல கருத்துக்களை ஏற்று சொல்லக்கூடியவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வா யா அல்லாஹ். எங்களை 2 பேரையும் யா அல்லாஹ் இணக்கமாக ஆக்குவதற்கு யார் நல்ல கருத்துக்களை சொல்லுவார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களை எங்களோடு சேர்த்து வை யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை பிரித்து வைக்கக்கூடிய அந்த தீயவர்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நீ பரிபூர்ணமாக்கித்தா யா அல்லாஹ். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை தான் சொர்க்கத்தின் வாழ்க்கை என்று, இந்த உலகத்துடைய சொர்க்க வாழ்க்கை என்று யா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார்கள் நாயனே. அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் சொர்க்கத்துடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நாயனே. நரகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது நாயனே. எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகள் பாவம் நாயனே. வரக்கூடிய இந்த காலங்கள் பிற்காலங்கள் எப்படிப்பட்ட மோசமான காலங்கள் என்று இந்த நாள் சொல்ல முடியவில்லை நாயனே. இப்பொழுது மிகப்பெரிய சோதனைக்குரிய ஒரு காலமாக இருக்கிறது. இன்னி வரக்கூடிய எதிர்காலங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எவ்வளவு மோசமானது என்பதை இந்த நாள் ஜீரணிக்க முடியவில்லை நாயனே. எல்லா பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு துன்பங்கள் படுகிறார்கள். எல்லா அவருடைய எதிர்காலங்கள் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது நாயனே. இதையெல்லாம் நீ சரி செய்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ சரி செய்வாயாக. கவர்மெண்டுடைய தீமையிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவரவர்கள் ஜோடிகளோடு சொந்த பந்தங்களோடு நல்ல முறையில வாழ வேண்டும் நாயனே. அதற்கு நீ உதவி செய்வாயாக. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு யா அல்லாஹ் அருள் செய்ய அல்லாஹ். கிருபையுள்ள ராயனே யா அல்லாஹ் எங்களுடைய விசாலமான செல்வத்தை தாயா அல்லாஹ். விசாலமான செல்வத்தை தாயா அல்லாஹ். அதை கொண்டு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் நாயனே. நாங்கள் மௌத்தாகும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் செய்து விடாமல் போயிடக்கூடாது என்று நாயகம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாய் தகப்பனாக எங்களை நீ ஆக்கி அருள்புரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அவர்கள் யாரிடத்திலும் போய் கையேந்தி விடாமல் எங்களுடைய பெற்றோர்களுடைய சொத்துக்கள் என்று அவர்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் எடுத்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக நாயனே. எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவரவர்களுடைய குழந்தைகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாயனே வாழும் காலமெல்லாம் ஈமானிய வாழ்க்கையோடு வாழ்ந்து ஈமானியத்தோடு யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்க வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகள் எத்தனை பேர்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள் நாயமே. அவர்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் செய்த இந்த உலகத்தில் செய்த பாவங்கள், அங்கிருந்து செய்த பாவங்கள், இங்கிருந்து செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அந்த பாவத்தின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரத்தை நீ தடை செய்து விடாத நாயனே. அவர்களை மன்னிக்க கூடியவன் நாயனே. நீ மன்னித்து விடியா அல்லாஹ். நீ எல்லாம் மன்னிக்க கூடியவன், எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன். உன்னுடைய மன்னிப்பில் இது இல்லை என்று எதுவுமே கிடையாது நாயனே. எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன். உன்னிடத்தில் கையேந்தி விட்டால் நீ இரக்கம் உள்ளவன், மன்னிக்க கூடியவன் நாயனே. அதை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தடையில்லாமல்
வாழ்வாதாரம் எந்த விதமான தடைகள் இல்லாமல் நல்ல முறையில கிடைப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை தா யா அல்லாஹ். பரக்கத் செய் யா அல்லாஹ். யாரெல்லாம் வெளிநாடுகளில் யா அல்லாஹ் எந்த ஆதரவும் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான அங்கீகாரத்தையும் ஆதரவையும் நீ கொடு யா அல்லாஹ். அந்த நாட்டிலே வாழ்வதற்கு உண்டான ஒரு தனி தகுதியை, ஒரு கம்பீரத்தையும் நீ கொடுத்தரும்படி யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் நீண்ட காலங்கள் உன்னை அமல் செய்ய வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய யா அல்லாஹ். நாங்கள் நல்லவர்களாக, எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் சொர்க்கவாசிகளாக வாழ வேண்டும், சொர்க்கத்துடைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும், சொர்க்கத்துடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் நாயனே, அதற்கு நீ அருள் செய்ய யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். சிறு வயதிலே நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், அதே நேரத்தில் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் நாயனே. எங்களை ஆரோக்கியங்கள் குன்றி போய் யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அப்படிப்பட்ட சோதனை எங்களுக்கு தந்திவிடாத நாயனே, எங்களுடைய சந்ததிகளுக்கும் தந்திவிடாத நாயனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ தந்திவிடாத நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் அனாதையாகிடக் கூடாது நாயனே. நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ உறுப்புகள் இல்லாமல் வாழ்ந்துவிடக் கூடாது நாயனே. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், அதற்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ், அதற்கு உண்டான வாய்ப்புகளை தாய் அல்லாஹ். எங்களுக்கு அதை பாதுகாக்க முடியாது நாயனே, எங்கள் உடம்புகளை நாங்களே பாதுகாக்க முடியாது நாயனே. எங்கள் உடம்பை நீ பாதுகாக்கக்கூடியவன் நீந்தான். நீ யாரை பாதுகாத்தாயோ, யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அவர்கள் தான் ஆரோக்கியமானவர்கள். நீ யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்கள் தான் ஹிதாயத்து உடையவர்கள். யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தையும் ஆரோக்கியத்தையும் என்றென்றும் நிரந்தரமாக்கி தாய் யா அல்லாஹ். எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் தருவாயாக, மறுமையுடைய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருவாயாக, மஹ்ஷருடைய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருவாயாக. ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பிடித்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், அதற்கு நீ அருள் செய்வாயாக. அவர்கள் கரம் பிடித்து நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதற்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை, உன் அருளை எங்களுக்கு நீ தருவாயாக. இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை சிந்தனையோடு வந்திருப்பார்கள், நல்ல சிந்தனையோடு வந்திருப்பாங்க. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோடி கிடைக்கிறேன்னு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்திருப்பாங்க, எத்தனை பேர்கள் கணவன் மனைவி சரியாக வாழாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கிற நியத்துல வந்திருப்பாங்க. யா அல்லாஹ் எல்லாருடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றிட்டா யா அல்லாஹ். எல்லாருடைய வீட்டிலையும் பரக்கத் செய் யா அல்லாஹ், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத் செய் யா அல்லாஹ். எல்லாரும் செழிப்பாக வாழ வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். எல்லாரும் வசதி படைத்தவர்களாக வாழ வேண்டும், அதற்கு அருள் செய்ய அல்லாஹ். இந்த தெருவாசிகள் ஏழைகள் யான்று யாரும் இருக்கக்கூடாது நாயனே, அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். இந்த தெருவாசிகள் அதிகமானவர்கள் யா அல்லாஹ், எல்லா நபர்களும் யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல இருக்கின்றார்களோ அனைவருக்கும் நல்ல முறையிலே சென்று விட்டு திரும்பி வருவதற்கு உண்டான பாக்கியங்களை தாய் யா அல்லாஹ். அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவதற்கு உண்டான பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله. فإن تولوا فقل حسبي الله. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.